சபாநாயகர் திடீர் ராஜினாமா, அதிர்ச்சியில் விஜய், திடீர் பரபரப்பு. சற்றுமுன் தமிழக அரசியலில் ஏற்பட்ட பயங்கர திருப்பம். அதாவது தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத பயங்கர அதிர்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது. ஆமாங்க, தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சியை அமைத்ததற்கு பிறகு ஆதரவான கருத்துக்கள் இருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராகவும் பொதுமக்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகி வருகிறது. அதிலும் சமீபத்தில் ஜோதிடர் ஒருவரை முக்கிய அரசு பொறுப்பில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நியமித்தது பெரும் சர்ச்சையாக மாறியது. அந்த ஒரு சர்ச்சைக்கு எதிர்க்கட்சிகள் பலதும் கண்டனங்களை தெரிவித்து வந்தது. பின்னர் உடனடியாக அந்த முடிவை முதலமைச்சர் விஜய் வாபஸ் பெற்றார். அதன் பிறகுதான் அனைத்து எதிர்க்கட்சிகளும் அமைதியாகின. அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக்குகளை தொடர்ச்சியாக விஜய் மூடி வருகிறார். இது பொதுமக்களுக்கு நன்மையாக பார்க்கப்பட்டாலும் குடிகாரர்களுக்கு பல வழிகளில் சிக்கல்களை ஏற்படுத்தியது. ஆகவே குடிகாரர்கள் இந்த பிரச்சனையால் பொது வழியில் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வந்தனர். அதையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அதனால் இப்போது பொது வழியில் பொதுமக்கள் பலரும் சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அதையும் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கிறது. அதே சமயம் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக வந்திருந்தனர். அதுவும் அதிமுக தலைமையிலான, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து CV சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். அந்த 25 எம்எல்ஏக்களில் 4 பேருக்கு அமைச்சர் பதவியை விஜய் அவர்கள் கொடுக்க இருக்கிறார். ஆனால் அப்படி கொடுப்பது தவறு என்றும் அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. ஆகவே இந்த சூழலில் விசிகவுக்கு எதிராக ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதா அல்லது அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு கொடுப்பதா என்ற அந்த ஒரு முடிவை விஜய் எடுக்க முடியாமல் திணறி வருகிறார். ஆகவே இந்த விஷயத்தில் விஜய் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இன்னொரு தரப்பு விஜய் கட்சிக்கு கொடுத்திருக்கும் ஆதரவை நீக்கிவிடும் அபாயமும் இருக்கிறது. ஆக ஏற்கனவே விஜய்க்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து வரும் இந்த சூழலில் திடீரென சபாநாயகராக இருந்த JCD பிரபாகர் அவர்கள் இப்போது சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததை சபாநாயகர் ஏற்றுவிட்டார். ஆனால் ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டு வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் அது கட்சி தாவல் தடை சட்டமாகும். அப்படிப்பட்ட நபர்கள் வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவையும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முயன்றால் அதை சபாநாயகர் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனால் இந்த விஷயத்தில் சபாநாயகர் தவேக கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதால், அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்களின் ஆதரவையும் தவேகவுக்கு வழங்குவதாக முடிவெடுத்த அந்த ஒரு காரணத்தால் தற்போது JCD பிரபாகரின் சபாநாயகர் பதவி கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இது குறித்து ஆளுநர் அதிரடி நடவடிக்கையையும் எடுக்க இருக்கிறார். ஆகவே ஆளுநரே சபாநாயகரை நீக்குவதற்கு முன்பு தானாக முன்வந்து ராஜினாமா செய்வதுதான் சரியாக இருக்கும் என்ற முடிவை சபாநாயகர் JCD பிரபாகர் எடுத்திருக்கிறார் என்றும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.